மாபெரும் கூட்டணி உருவாயிடுச்சு. ஒரிஜினல் தவாக்கா எல்லாமே வந்திருக்கு. ஐயோ எப்பா, தவாக்கா அப்புறம் இந்த இவரு புதிய தலைமுறையா பாலிமரா இல்ல புதிய ஐஜேகேவா? ஐஜேகே கிருஷ்ணசாமி. அப்புறம் இவரு இந்த ஜாதி கட்சி இது போட்டிருப்பாரு 4 4 இருங்க 4 இல்ல 3.3 3.45 இது தவாக்கா ஒரு 0.5% அரைக்கு கம்மின்னு வச்சு, அரைக்கு கம்மி தான், அரைக்கு கம்மி. இது கிருஷ்ணசாமி அவரு அரை. அப்புறம் அந்த இவர் மாதிரி எது முனிவர் மாதிரி ஒருத்தர் வந்திருந்தாரு, அவரு வந்து பேர் மறந்து போச்சு. முனிவர்லாம் வந்திருந்தாரு, அண்ணன் சிரிச்சு பேசியிருந்தாரு அவரு. அப்புறம் நம்ம அந்த இந்த மேடையில உட்காந்துருந்த சுப்ரீம் ஸ்டாருக்கு பாராட்டு விழால அவரு இவரு தனியரசு. ஆமா, தனியரசு. அவரு இன்னும் சில பல கொடிகள் எல்லாமே பறந்து ஒரு மெகா மக்கள் வந்து இங்கேயும் இடம் இல்ல இங்கேயும் இடம் இல்ல சொன்னார்லாம். அங்க போய் மொத்தமா நின்னுகிட்டு அவரும் அதுலயும் வாழ்வுரிமை கட்சி தலைவர் சொன்னார்ல. ஆமா, நம்மளால போராடவே முடியல, 3 தேர்தல்கள் பொறுத்து இருந்திருக்கணும். 3 தேர்தலுக்கு அப்புறம் யாரெல்லாம் இருப்பீங்க இருக்க மாட்டீங்க, முதல்ல இந்த கட்சி இருக்குமா 3 தேர்தல் வரைக்கும் அதெல்லாம் முடிவு பண்ணல. 3 தேர்தலுக்கு பிறகுதான் நம்ம வந்து என்ன 3 தேர்தலுக்கு முதல்ல நீங்க எல்லாம் ஒரு முழுசா ஒரு முடிவெடுங்க பார்ப்போம். 3 தேர்தல் சந்திக்கிறீங்கல்ல, 3 தேர்தலையும் முழுசா ஒரு முடிவெடுங்க. நம்ம எல்லாம் ஒற்றுமையா ஒண்ணும் இல்ல, தனியரசுன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரை கூட்டு பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருங்க. அண்ணா நம்மளாம் ஒற்றுமையா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருந்து 1 நிமிஷம் கண்ண மூடுங்க. அடுத்த நாள் காலையில அறிவாலயத்தில் திராவிடம் தான் நம்மை காப்பாற்றும் அங்க போய் நிப்பாரு. கிருஷ்ணசாமி அவர்கள்ட்ட பேசிட்டே இருங்க தம்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு போவாரு. அதிமுக பக்கம் போய் நின்றுவாரு. இப்ப எல்லாரும் அதிமுக போறாங்களே, தாவேகா பக்கம் அங்க எங்கன்னு போக ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி இருக்கு நிலைமை. இதுல 3 தேர்தல் இவங்க நின்று மக்களுடைய நம்பிக்கையை பெற்று, அதுவும் இவரை தலைமையில வச்சுக்கிட்டு ஒரு தேர்தல ஓட்டு போலன்னா பைத்தியக்காரனாயன்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதரை வச்சுக்கிட்டு அங்கதானே 3.3 இருக்குது. அதனால வச்சிருக்கிறதுனால இவர் தான் தலைவரா. அதனால அவங்களுக்கு கீழே இவங்க எல்லாம் சேர்ந்து செயல்பட்டு மொத்தமா ஒரு 6% ஓட்டு வாங்குறதுக்கு வைக்க மாட்டாரு. அண்ணன் யார்கிட்ட கூட்டணி நிக்க மாட்டாரு. அண்ணன் கிட்ட கூட்டணி அண்ணன் கூட யாராவது வரணும்னு நினைச்சா அவங்கள சேர்த்துப்பாரு. வரலாம். ஆமா, அதெல்லாம்